காய்ச்சல் மருந்துக்கு கூட திண்டாடப் போகும் அமெரிக்க மக்கள், இந்தியாவை சீண்டி மாட்டிய டிரம்ப். இந்தியா மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்துள்ள வரிகள் 50% காரணமாக அமெரிக்காவில் ஹெல்த் கேர் சிஸ்டம், அதாவது சுகாதாரத்துறை மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை சந்திக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அவரின் வரிகள் சுகாதாரத்துறை ஏற்றுமதிக்கு பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இந்தியாவின் மீது மேலும் 25% கூடுதல் வரிகளை விதிப்பதாக அறிவித்துள்ளார். நேற்று இரவு டிரம்ப் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% கூடுதல் வரி விதிக்கும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார். இந்த உத்தரவில் ரஷ்ய எண்ணெய் இந்தியா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இறக்குமதி செய்வது அமெரிக்காவுக்கு அசாதாரணமாக மற்றும் மோசமான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. தேசிய பாதுகாப்பு, வெளியுறவு கொள்கை கவலைகள் மற்றும் பிற வர்த்தக சட்டங்கள் மேற்கோள் காட்டி அவர் இந்தியாவிற்கு அதிகமான அபராதம் விதித்துள்ளார். இந்த உத்தரவுக்கு பிறகு இந்திய பொருட்களுக்கு மொத்த வரி 50% உயரும். ஆரம்ப வரிகள் ஆகஸ்ட் 7ஆம் தேதியன்று அமலுக்கு வரும் நிலையில் கூடுதல் வரி 21 நாட்களுக்கு பிறகு அமலுக்கு வரும். இது அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து இந்திய பொருட்களுக்கும் பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வர்த்தக போர் காரணமாக இந்தியாவின் ஏற்றுமதியில் மிகப்பெரிய சரிவு ஏற்படும் என்று மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம் கணித்துள்ளது. இதன் மூலம் இந்தியா நேரடியாக பாதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதிக்க உள்ள வரிகள் காரணமாக அமெரிக்காவில் ஹெல்த் கேர் சிஸ்டம், அதாவது சுகாதாரத்துறை மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை சந்திக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவிற்கு இந்தியாவின் மருந்துகள் வருடம் $300 பில்லியன் அளவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதோடு அங்கே பயன்படுத்தப்படும் 10 மருந்துகளில் ஒன்று இந்திய மருந்து ஆகும். தற்போது இதன் ஏற்றுமதி பாதிக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளன. இதனால் அங்கே மருந்துகள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. காய்ச்சல் மருந்து கூட மக்கள் அங்கே திண்டாடும் நிலை ஏற்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவின் வர்த்தக போர் காரணமாக இந்தியாவின் ஏற்றுமதியில் மிகப்பெரிய சரிவு ஏற்படும் என்றும் மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம் குறித்துள்ளது. ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் இதனால் 4% ஏற்றுமதி சரிந்துள்ளது. மேலும் இந்த வருடம் மட்டும் சுமார் $7 பில்லியன் சரிவு இந்தியாவிற்கு ஏற்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. பரஸ்பர வரிகளை விதிக்கும் அதிபர் டொனால்ட் டிரம்பின் திட்டத்தால் இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள்தான் அதிக ஆபத்துகள் சந்திக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய 2 நாடுகளும் அமெரிக்கா மீது அதிக வரிகளை விதிக்கின்றன. 10 முதல் 25% வரை பல பொருட்கள் மீது 2 நாடுகளும் அமெரிக்கா மீது விதிக்கின்றன. இப்போது பரஸ்பர விதிகள் காரணமாக அதே அளவிலான விதிகளை இந்தியா, தாய்லாந்து மீது அமெரிக்கா விதிக்கும். இப்போது 10%க்கும் கீழ்தான் இந்தியா, தாய்லாந்து பொருட்கள் மீது அமெரிக்கா விதிக்கிறது. அமெரிக்க இறக்குமதிகளுக்கு இந்தியா விதிக்கும் சராசரி விகிதம் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதிக்கும் வரியை விட 10% புள்ளிகளும் அதிகமாகும். டிரம்பின் விதி காரணமாக இந்தியா, தாய்லாந்து பொருட்களுக்கு விற்பனை குறையும். இதனால் இப்போதுதான் ஏற்றுமதியில் வேகம் எடுக்கும் 2 நாடுகளுக்கு கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும். நாங்கள் மற்ற நாடுகளை சமமாக நடத்த விரும்புகிறோம் என்று டிரம்ப் எச்சரித்துள்ளார். இறக்குமதி, ஏற்றுமதி வரியில் டிரம்ப் கண்டிப்பானவர். இந்திய இறக்குமதி வரியை குறைக்கவில்லை என்றால் டிரம்ப் வரியை ஏற்றுவார். இதனால் இந்தியா பொருட்கள் உயரலாம். தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.